அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். ஒரே கோயிலில் 12 ராசிக்குரிய குபேரர்களை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம்! அப்படியான ஒரு அற்புத சிவாலயத்தை பற்றி தெரிந்து கொள்ள எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாழ பிறந்தவனுக்கு வடக்கு என்பது பழமொழி. குபேரன் இருக்கும் திசையும் வடக்குதான். அந்த திசைக்கு அதிபதியாகவும் அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவராகவும் வணங்கப்படும் குபேரன் பல்லாண்டுகள் தவமிருந்து சிவபெருமானின் நட்பை பெற்றார். ஒருமுறை தன்னுடைய சகல நிதிகளையும் இழந்து குபேரன் கஷ்டப்பட்டார். அதிலிருந்து மீண்டு வருவதற்காக அவர் சில சிவபெருமான் ஸ்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை பூஜித்தார். மனமிறங்கிய மகேசன் அவருக்கு சகல செல்வங்களையும் அளித்தார். அப்போது நான் என்ன வேண்டிக் கொண்டேனோ அதை அந்த தலங்களுக்கு வரும் பக்தர்களுக்கும் கொடு என்று அவர் இறைவனிடம் கோரிக்கை வைத்தார். அந்த இடங்களில் பிற்காலத்தில் கோயில்கள் உருவாகின. எனவே குபேரனால் பூஜிக்கப்பட்ட தலங்களுக்கு சென்று வழிபட நம் வறுமை தீர்ந்து செல்வ வளம் பெருகும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. அந்த வகையில் அமைந்த அபூர்வ தலம் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள செட்டிக்குளம். இந்த ஊரில் உள்ள காமாட்சியம்மன் சமேத ஏகாம்பரீஸ்வரர் திருக்கோயிலுடைய ஸ்தல புராணத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். உறையூரை தலைநகராக கொண்டு சோழ மன்னன் ஆட்சி செய்த வேளையில் வணிகன் ஒருவன் உறையூரிலிருந்து வணிக நிமித்தமாக வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்கினான். அவன் இந்த கடம்ப வனத்தை அடைந்தபோது இருள் சூழ்ந்து விட்டதால் மேற்கொண்டு பயணம் மேற்கொள்ள இயலாமல் இங்கேயே தங்க தீர்மானித்து அங்கிருந்த ஆலமரத்தின் மீது அமர்ந்து சாய்ந்திருந்தான். நள்ளிரவு நெருங்கியது. திடீரென்று அவன் கண்ணெதிரில் தீப்பிழம்பும் அதன் நடுவே ஒரு சிவலிங்கமும் அதை தேவர்களும் முனிவர்களும் வழிபடுகின்ற அற்புத காட்சியும் பளிச்சென்று தோன்றி மறைந்தது. இதை கண்ட வணிகன் முதலில் பயந்து பதைபதைத்து போனான். விடிந்ததும் இது குறித்து சோழ மன்னரிடம் தெரிவிப்பதற்காக மீண்டும் உறையூருக்கு திரும்பியவன் அரண்மனைக்கு சென்று மன்னன் பராந்தக சோழனிடம் தான் முதல் நாள் இரவில் கடம்பவனத்தில் கண்ட காட்சியை எடுத்துரைத்தான். அப்போது சோழனின் அரண்மனையில் விருந்தினராய் தங்கியிருந்த குலசேகர பாண்டியனும் இதை கேள்வியுற்றான். பின்னர் சோழ மன்னன், பாண்டிய மன்னன் மற்றும் வணிகனுடன் தன் பரிவாரங்களையும் அழைத்து கொண்டு கடம்ப வனத்தை அடைந்து நாற்புறமும் சிவலிங்கத்தை தேடி அலைந்தான். அப்போது கையில் செங்கரும்பு ஒன்றை ஊன்றிக்கொண்டு தடுமாறியபடி வந்த முதியவர் ஒருவர் மாமன்னர்களை அணுகி சிவலிங்கத்தின் இருப்பிடத்தை காட்டிவிட்டு ஜோதி வடிவமாக மாறி கிழக்கு திசையில் தூரத்தில் சென்று மறைய அங்கு ஒரு குன்றின் மீது முருகப்பெருமான் தண்டாயுத பாணியாக செங்கரும்புடன் காட்சி தந்தார். பக்தி பரவசத்தில் ஆழ்ந்த சோழனும் பாண்டியனும் முதியவர் காட்டிய இடத்தில் இருந்த லிங்க திருமேனிக்கு ஏகாம்பரீஸ்வரர் என்ற திருநாமமும் கிழக்கில் குன்றின் மீது தோன்றிய முருகப்பெருமானுக்கு தண்டாயுதபாணி சுவாமி என்ற திருநாமமும் சூட்டி ஏக காலத்தில் ஆலயம் கட்டுவதென தீர்மானித்து இருவராலும் இரு ஆலயமும் கட்டப்பட்டது. 7 நிலை ராஜகோபுரம் வழியாக ஏகாம்பரீஸ்வரர் ஆலயத்தின் உள்ளே சென்றதும் சோழர் காலத்து தூண்கள், நந்தி பலிபீடம் மற்றும் கர்ப்பகிரகம் ஆகியவற்றை கொண்ட மகாமண்டபம் உள்ளது. ஆலய நுழைவாயிலில் அழகான விநாயகர் மற்றும் 2 துவாரபாலகர்கள் காட்சி தருகின்றனர். பிரகாரத்தில் கன்னிமூலை விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், கஜலட்சுமி சண்டிகேஸ்வரர், பைரவர், சந்திரன் மற்றும் சூரியன் ஆகியோரை தனி சந்நிதிகளில் தரிசிக்கலாம். கருவறையில் இறைவன் ஏகாம்பரீஸ்வரர் லிங்க திருமேனியராக எழுந்தருளி உள்ளார். இவரை வணங்குவோர்க்கு கல்யாணப்பேறு, குழந்தைப்பேறு அமைகிறது. கோர்ட் வழக்குகளில் நல்ல தீர்ப்பு கிடைக்கிறது. வியாபார சிக்கல் தீர்கிறது. காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைக்கிறது. உடல் உபாதைகள் நீங்குகிறது. கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா மற்றும் துர்க்கை ஆகியோருக்கு வழக்கமான சந்நிதிகள் உள்ளன. இறைவி காமாட்சியின் தனிச்சந்நிதியில் தரிசனம் தருகிறார். மூலவர் ஏகாம்பரேஸ்வரர் மீது பங்குனி மாதம் 19, 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் காலை நேரத்தில் கதிரவனின் ஒளி
விழும். பின்னர் இந்த ஒளியானது அங்கிருந்து நகர்ந்து சற்று நேரத்தில் அம்பாள் மீது படரும். அதேபோல் மலையிலுள்ள தண்டாயுத சுவாமி மீது மாசி மாதம் 19, 20 மற்றும் 21 தேதிகளில் சூரியன் மறையும் போது ஒளிக்கதிர்கள் விழும். கருவறைக்கு வடக்கே குபேரன் தனது மனைவி சித்திரலேகாவுடன் தாமரை மலர்மேல் அமர்ந்த நிலையில் தனிச்சந்நிதியில் வீற்றிருப்பது சிறப்பு. அவர்களுக்கு இருபுறமும் சங்க நிதியும் பத்ம நிதியும் தரிசனம் தருகிறார்கள். இங்கு பக்தர்களுக்கு பச்சை குங்குமம் பிரசாதமாய் வழங்கப்படுகிறது. இவர்களுக்கு பக்தர்கள் பச்சை வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கிறார்கள். மேலும் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குரிய குபேரன்கள் மீன் வாகனத்துடன் முறையே சுவாமி சந்நிதியில் 6 தூண்களிலும், அம்மன் சந்நிதியில் 3 தூண்களிலும், மகா மண்டபத்தில் 3 தூண்களிலும் அருள் புரிகிறார்கள். இவர்கள் தவிர மகா குபேரனின் சுதை வடிவம் ஒன்று ராஜகோபுரத்தில் உட்புறம் வடக்கு திசையில் உள்ளது. குபேர சம்பத்துக்கு வழிகாட்டும் இங்கு குபேரனின் ஜன்ம நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தன்று குபேர ஹோமமும் சிறப்பு வழிபாடும் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் தீர, செல்வம் பெருக பக்தர்கள் தங்கள் ராசிக்குரிய குபேரனுக்கு தினமும் சுக்கிர ஓரையிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் சிறப்பு பூஜை செய்து வழிபடுகிறார்கள். வேண்டுதல் நிறைவேறியவுடன் அவரவர் ராசிக்குரியவர்களுக்கு குபேர ஹோமமும் நடத்துகின்றனர். அட்சய திருதியை அன்றும் தீபாவளி ஒட்டி வரும் அமாவாசை என்றும் இங்குள்ள குபேரர்களுக்கு விசேஷ அபிஷேகத்துடன் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. அருள்மிகு ஏகாம்பரீஸ்வரர் திருக்கோயில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்க தன் தந்தையை பார்த்தவாறு மகன் முருகப்பெருமான் தண்டாயுதபாணி சுவாமியாக மலையின் மீது மேற்கு நோக்கி காட்சி கொடுக்கிறார். படிகள் ஏறிச் சென்று பரமன் மைந்தனை தரிசிக்கலாம். தண்டாயுதபாணி சுவாமிக்கு காவலாக அருள்மிகு வீரபத்திரர் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். மழலைப்பேறு வேண்டுவோர் சஷ்டியில் விரதமிருந்து மலை மீதுள்ள தல விருட்சமான வில்வ மரத்தில் தொட்டில் கட்டி முருகனை வழிபடுகின்றனர். வேண்டுதல் நிறைவேறியவுடன் கரும்பு தொட்டிலில் குழந்தையை வைத்து மலையேறி தங்கள் வேண்டுதலை நிறைவு செய்கின்றனர். சித்திரை வருட பிறப்பன்று ஏகாம்பரீஸ்வர கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. அதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவன் இறைவியையும் குபேரர்களையும் தரிசித்து குறையில்லா வாழ்வு பெறுகின்றனர். இந்த சிவாலயம் எங்கே உள்ளது? திருச்சி சென்னை சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 44 கிலோமீட்டர் தொலைவிலும், பெரம்பலூரிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. ஆலந்தூர் கேட் இங்கேயே கோயில் நுழைவாயில் வளைவு ஒன்றுள்ளது. இங்கிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் செட்டிக்குளம் ஆலயத்தை அடையலாம். தரிசன நேரம் காலை 7:30 மணியிலிருந்து பகல் 12 மணி வரை, மாலை 4 இரவு 7:30 மணி வரை. இப்போ இந்த பதிவிலிருந்து 12 ராசிக்குரிய குபேரர்கள் அருள் புரியும் இந்த சிவாலயத்தினுடைய புராணத்தை பற்றியும் தல புராணத்தை பற்றியும் 12 ராசிக்காரர்கள் குபேரரை எப்படி வழிபட்டால் குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வம் பெருகும் என்பதை பற்றியும் நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டோம். உங்களால் முடிந்தால் இந்த சிவத்தலத்திற்கு சென்று உங்கள் ராசிக்குரிய குபேரரை வணங்கி செல்வ வளத்தோடு வாழ வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.